வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க் சேனல். இன்னைக்கு நம்ம இது பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் வந்து 10 சாப்டர்ஸ்ல இருக்கிறதையும் வந்து சொல்ல போறோம். நம்ம ஆல்ரெடி 5 மார்க்ஸும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். நீங்க அந்த வீடியோ இன்னும் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, மறக்காம வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க 3 மார்க்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதில் 1 கம்பல்சரி வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும். அது 18 மார்க்ஸ் வந்து நீங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 5 மார்க்குக்கு அப்புறம் வந்து நீங்க அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 மார்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 15 1 மார்க்ஸ் வந்து புக் பேக்ல இருந்தும் கேட்கலாம், இன்சைட்ல இருந்தும் கேட்கலாம். அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஒரு மெட்டீரியல் வந்து இருக்கு. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பையும் வந்து போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலாம், செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இது வந்து பிசிக்ஸ் வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே சேர்த்து வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ 3 மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இப்போ வந்து புக் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCQ இருக்கும். செகண்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கும். தேர்ட் ரோமன்ல வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 2 ரோமன் லெட்டர்ல இருந்துமே வந்து உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். அதனால நம்ம அதில் ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம சொல்ல போகிறோம். யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோம் லெட்டர் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸில் நம்பர் 10, 18, 20 இந்த நம்பர் வந்து நான் சொல்கிறது புக் பேக்கில் இருக்க நம்பர். நீங்கள் புக் பேக்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னாலே இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செகண்ட் ரோம் லெட்டரில் 21th கொஸ்டின் அண்ட் தேர்ட் ரோம் லெட்டரில் தேர்ட் கொஸ்டின். நான் வந்து 3 மார்க்ஸ் சொல்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோம் லெட்டர் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் வந்து 9th கொஸ்டின் அண்ட் லாங் ஆன்சர் கொஸ்டின் தேர்ட் ரோம் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 14, 15 அண்ட் 11th கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 12, 18. அதுக்கப்புறம் முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் AC ஓவர் DC இந்த கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 5ல வந்து செகண்ட் ரோமன் நம்பர் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் 5th கொஸ்டின் அண்ட் 6th கொஸ்டின் அண்ட் தேர்ட் ரோமன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் 6ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோமன் நம்பர் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் செகண்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின், 11th, 12 அண்ட் 26 இந்த கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 7ல வந்து நம்ம செகண்ட் ரோமன் நம்பர் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் 17, 20, 31, 34, 37. யூனிட் 8ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோமன் நம்பர் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸில் 5, 11, 14, 15 இது வந்து யூனிட் 8க்கு. யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமன் நம்பரில் 23, 24, 7, 4 அண்ட் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ரோமன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் யூனிட் 10ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோமன் நம்பரில் 9, 17, 18 செகண்ட் ரோமன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 4, 19, 25 இந்த கொஸ்டின்ஸ் எல்லா யூனிட்ஸ்லையுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இதை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. தெளிவாக இது வந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மற்ற கொஸ்டின்ஸையும் வந்து நீங்கள் வந்து ஓவராலாக அப்படி சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. கேட்டால் வந்து நம்ம எழுதுகிற அளவுக்காவது இருக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்றதுனால இதை நல்லாவே படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம 15 days டைம் இருக்குது. ஒரு 2 daysக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிச்சிட முடியும். இப்போ 1 மார்க்கில் 15 மார்க்ஸில் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 15 மார்க்ஸில் 13 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துடலாம். அந்த நீங்கள் PDF வந்து பார்த்து படித்தாலே 1 மார்க்கு. அதுக்கப்புறம் 5 மார்க் நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்ஸில் 20 மார்க்ஸ் கேரண்டியாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போ 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் நீங்கள் 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்படி இப்போ 2 மார்க்ஸும் அடுத்தது வரும். உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் 90 மார்க்ஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஒரு 2 to 3 days வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணிங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபிசிக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா இந்த தியரம்லாம் வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறமா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள்.